ஹலோ ஆல். மசனகுடி பொக்காபுரத்தில் இருக்கிற விபூதிமலை முருகன் கோவிலுக்கும் பொக்காபுரம் மாரியம்மன் கோவிலுக்கும் தான் போயிருந்தோம். அதோட வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஜீப்பில் போகாமல் எப்படி பைக்கில் போகிறதுங்கிறத பார்க்கலாம். மசனகுடியிலேருந்து ஒரு 500 மீட்ரு வந்தோன்னா ஊட்டி கலட்டி ரோட்டில் பொக்காபுரம், அதில் பொக்காபுரம் 4 கிலோமீட்ரு அப்படி சொல்லிட்டு போர்டு இருக்கும். அதுலேருந்து நம்ம உள்ளே வந்தோன்னா 2 பக்கமும் காடாக நல்லா பச்சை பசேன்னு இருக்கும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ஜீப்பில் வந்தீங்கன்னா இந்த வழியாக மலை மேலேயே கூட்டு போயிடுவாங்க. நம்ம பைக்கில் போகிறதுனால நம்ம ஸ்டெப்பு படி ஏறி தான் போகிறோம். நம்ம போகும்போதே விபூதிமலை முருகன் கோயில்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருக்கும். போகிற வழியெல்லாம் 2 சைடும் நல்லா பச்சை பசேர்னு செடி தான் நட்டி வச்சுருப்பாங்க. பார்க்க நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட்டு ஒரு விநாயகர் கோயில் இருக்கும். விநாயகர் கோயிலில் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் படி ஏற ஆரம்பிச்சிருந்தோம். அந்த சைடு படி இருக்கும். மொத்தமாக 150 படி இருந்துச்சு. நாங்கள் எண்ணிட்டு வந்தோம். இந்த முருகன் கோவில் வந்து மிதுன் சக்கரவர்த்தி அப்படின்னு ஒரு ஹிந்தி நடிகர் தான் இந்த கோயிலை கட்டினாராம். நான் நல்லா இருக்கிறேன் சார். பூஜை முடிஞ்சு சார். நீங்கள் எப்படி சார் இருக்கீங்க? விபூதிமலை முருகன் கோயிலில் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அப்புறம் பொக்காபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். மாரியம்மன் கோயிலில் நட சாத்திருந்துச்சு. அதனால் நாங்கள் வெளியே சாமி கும்பிட்டு அப்புறமா இந்த கோயிலில் 5 நாள் திருவிழா நடக்கும். இந்த கோயில் கொடைக்கு நான் போயிருந்தேன். ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும்.